ஆப்பம் இடியாப்பத்தோட அடிச்சு நகர்த்துற மாதிரியான அட்டகாசமான ஆட்டுக்கால் பாயா ரொம்ப ஈஸியா டேஸ்டா என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஆட்டுக்கால் தோல் எடுத்துட்டு சுட்டு கொடுக்கறதுனால அது மேல இந்த மாதிரி லைட்டா கருப்பா இருக்கும். கத்தி வச்சு லைட்டா சுரண்டிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்ல பீஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, பட்டை லவங்க, ஏலக்காய், அரை ஸ்பூன் ஜீரகம், கை நிறைய மல்லித்தழை, கை நிறைய புதினா சேர்த்து கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்து வெட்டி வச்சிருக்க ஆட்டுக்காலையும் ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஒரு 5 விசில் போல வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப பாயாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1/4 மூடி தேங்காய், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பட்டை லவங்கம், கொஞ்சம் முந்திரி, ஊற வச்ச கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில கொஞ்சமா ஆயில் சேர்த்து சூடானதும் கொஞ்சமா பெருஞ்சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட நல்லா ஃபைனா சாப் பண்ண 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடுங்க. கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியா கட் பண்ண அரை தக்காளி, குட்டியா இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா புதினா அல்லது கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஆட்டுக்கால் சூப்பையும் மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஆட்டுக்கால் சூப்ல உப்பு சேர்த்திருக்கோம், அதனால இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலா கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா கம கம கமன்னு ஆட்டுக்கால் பாயா செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடும். இது ஆப்பத்தோட இடியாப்பத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.